அது ஜப்பான் நாட்டின் ஒரு குட்டி தீவு. அந்த பகுதி மக்கள் மீன் உணவை மிக விரும்பி சாப்பிட ஆசைப்படுவதால் படகை எடுத்துக்கொண்டு சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்பகுதிக்கு சென்று மீன் பிடிப்பது வழக்கம். அக்குறிப்பிட்ட இடத்தில் கிடைக்கும் மீன்கள் தான் மிக சுவையானதாக இருக்குமாம். ஆனால் மீன் பிடித்ததும் கொண்டு வர 2 நாட்கள் ஆகிவிடுவதால் அந்த மீனின் சுவை குறைந்து விடுகிறது. அதனால் மீனவர்கள் கையோடு ஐஸ் கட்டிகளை கொண்டு பதப்படுத்தி பார்த்தாலும் மக்களுக்கு அதில் திருப்தி இல்லை. இப்பொழுது மீனவர்கள் சிறு தண்ணீர் தொட்டி ஒன்று செய்து அதில் மீன்களை பிடித்து போட்டுக் கொண்டு வந்தனர். ஆயினும் அத்தனை பெரிய கடற்பரப்பில் நீந்து கொண்டிருந்த மீன்கள் சிறிய தண்ணீர் தொட்டியில் சோம்பி கிடப்பதால் மீனின் சுவை குன்றி போவதாக சொன்னார்கள். இதற்கு தீர்வு காண மீனவர்கள் ஒரு குட்டி பொம்மை சுறா மீனை பிடித்து அந்த தொட்டிக்குள் விட்டார்கள். இந்த சுறாவிடமிருந்து தப்பிப்பதற்காக அந்த மீன்கள் எல்லாம் அந்த தொட்டிக்குள் ஓய்வின்றி வேக வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தன. இப்பொழுது 2 நாட்கள் கழித்து வந்த மீன்கள் முன்பை விட மிக சுவையாக இருந்ததாம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையும் அப்படித்தான். வாழ்க்கை சுவைக்க கவலைகளோட சோம்பி இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரச்சனைகள் என்கிற சுறா இருந்தால்தான் வாழ்க்கை என்கிற மீன்கள் சுவையானதாக இருக்கும்.